விரதங்களில் சிறந்த விரதம் அது ஏகாதசி என்னும் சிறப்பு விரதம். இது சகல பாவங்களை போக்கும். அஸ்வமேத யாக பயன் தந்து நம்மை காக்கும். முக்கோடி தேவர்கள் செய்தார். பல ரிஷிகளும் விரதம் அனுஷ்டித்து பெற்றார். உண்ணாமல் விரதம் இருப்போரை அசைத்து உண்ணச் செய்யும் பாவி புராணங்கள் இப்படி சொல்லும். செய்வோர் பெருமாளின் அருள் பெற்று வைகுந்தம் வெல்லும். இன்னொரு வியாக்கியானம் என்ன சொல்கிறது? தாய் தந்தை சார்த்தம் வந்தாலும் அதை ஏகாதசி என்று நிறுத்தி ஏவையும். ஏகாதசிக்கு மறுநாள் அன்று துவாதசி அன்றே தான் சார்த்தம் செய்யோனும். முந்தினம் தசமி ஒருவேளை உணவுண்டு மறுநாள் ஏகாதசி விரதம். முழு உபவாசமே செய்க. மொத்தமாக பட்டினி, கொஞ்சம் கூட எதையும் சாப்பிடக்கூடாது. ஒன்லி துளசி நீர். மறுநாள் துவாதசி அன்று விரதமே முடிக்க. எப்படி? விடியற்காலை எழுவோமே, எழுந்து நீராடி திருமண் தரித்திடுவோமே, துளசி தீர்த்தம் அருந்திடலாம், அந்த துவாதசி பாரணை உண்டிடலாமே. என்னெல்லாம் சாப்பிடணுமா? காய்கறி சமைச்சு உண்ணு. அன்று நெல்லிக்காய், அகத்தி, கீரை, சுண்டைக்காய், சூரிய உதயத்துக்குள் பாரணை முடித்து அன்றும் ஊரங்காமல் உண்ணாமல் விரதம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். துளசி இலை ஏகாதசியில் செடியில் பறித்திடுதல் நமக்கு நல்லதும் அல்ல. அன்றைக்கி வேணும்னு அன்றைக்கி உடனே போய் பறிக்கக்கூடாது. முன்தினமே பறிக்க வேண்டுமா? முன்தினம் பறித்திட வேண்டும். அதையே பூஜைக்கு வைத்து வணங்கிட வேண்டும். இப்படி அற்புதமான முறைகளை நமக்கு பெரியவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். முக்கியமாக பகவன் நாமா கண்ணும் விழித்திருக்க வேண்டும், பண்ணும் விழித்திருக்க வேண்டும்.